hallelujah, 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 hallelujah. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. எல்லாருமே 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 தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ கிருபை 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 கிருபை. எல்லாருமே பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஓ ரீமா 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 பவர் 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 ரீமா பவர். எல்லாருமே எல்லாருமே வல்லமை 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 வல்லமை. இன்னைக்கு 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 மறுரூபமாக போகிறீங்க. இன்னைக்கு மறுரூபமா மாற்ற போகிறா. ஓ ரீமா பவர் ரீமா பவர் ரீமா பவர் ரீமா பவர். ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. பிரியாஜா நல்ல ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு தருணத்தை தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார். உங்க மேல அவர் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். அவர் உங்க மேல் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகவே உங்களை அழைத்து ஆசீர்வதிக்கும்படியாய், நன்மைகளை செய்யும்படியாய், உங்களுக்கு விடுதலை தரும்படியாகவே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். நல்ல கர்த்தர். ஓ நமக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த கர்த்தர். அவர் ஒன்றும் கேட்கல. உன்னிடத்துல ஒன்றுமே அவர் கேட்கல. ஏன்னா எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. எல்லாம் அவருக்குரியதாக இருக்கிறது. உன் சின்ன இருதயத்தை, ஓ நீதிமொழி 26:23 நிமித்தம் உன் சின்ன இருதயத்தை எனக்கு தா. அந்த இருதயத்தில் நான் தங்க வேண்டும், அந்த இருதயத்தில் நான் குடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கூப்பிடு மகளே. ஓ எல்லா தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும், எல்லா பலவீன ஆவிகள் வெளியேறட்டும். செபிக்க ஆண்டவரே, பிள்ளைகளை கட்டி வைக்கிற கட்டில் உடைந்து போகட்டும். தடைப்படுத்துற எல்லா தடைகள் மாறட்டும். இப்பொழுது கிருபை. ஓ ரீமா பாவ. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, என்னை நிரப்ப வாங்கன்னு கூப்பிடுங்க. எல்லா வாய்களை திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். ஓ ரீமா பவர் ரீமா பவர். கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நல்ல தகப்பன் நல்ல தகப்பன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கமடைந்ததில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் விழுந்து போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர் ஒருபோதும் ஓ சேற்றிலே விழுந்து போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஓ முகங்கள் ஒளியா இருந்தது. ஓ ராமலா சந்தா ரமா. ஊற்றுங்க ஆண்டவரே, ஓ ஊற்றுங்க ஆண்டவரே. பெற்றுக எல்லாரும் கூப்பிடுங்க. ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு அன்பு இறங்குகிறது, ஒரு வல்லமை நம்மை நிரப்பும்படியாய். ஓ நேசிக்கிற அன்பு, ஓ நேசிக்கிற அன்பு, நம்மளை பராமரிக்கிற அன்பு. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. பெற்றுக எல்லா கண்களை மூடி ஓ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க. வல்லமை இறங்கணும். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா பந்தேபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். இனி வல்லமை இறங்கணும். இனி ஊற்றுங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. வல்லமை. பெற்றுக. கிருபை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெபிக்க. ஓ நேரத்தில் தேவனுடைய மகிமை நிரப்பும்படியாக இறங்குகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா நன்றி ராஜா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
வந்தோரை வெறுப்பதில்லை. மனமுகம் நோக்கி பார்த்தவர்கள் தப்பித்து போவதில்லை. திருநாமம் மனமுகம் நோக்கி பார்த்தவர்கள் திருநாமம் அறிந்தவர்கள் ஒரு நம்பிக்கை இறங்கி கொண்டிருக்கு. அவருடைய பரிசுத்த கரங்கள் எல்லா கற்கள் உடைக்க வல்லம் கொண்டிருக்கு. நோக்கி பார்த்தவர்கள் வெட்டப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் அவரை சுவைத்து அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை அனுபவித்து ஓ மகிழ்ச்சியோ ஓ ரீமா ராபாலா ரீமா பவர் நன்றி 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 ஆரோ இறங்கி ஆரோ நீலே கொள்ளிந்திரு
ரிமா பவர் ரிமா பவர் ஓ ரிமா பவர் ஓ அந்நிய பாஷை இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி மாதிரி அக்கினி வல்லமை இறங்கி கொண்டு பெற்றுக்க எல்லா நாவுல துணியா நிரப்புகிறா, எல்லா நாவுல ஜெபத்தை நிரப்புகிறா, பெற்றுக்க அக்கினி ஆமென் ஓ கிருபை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை நம்பியின் வார்த்தைகளினா என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வார்த்தைகளினா என்னையும் நிரப்பிடுமே. இல்லை என்று சொல்லிக்க ஏழை ஓட்டும் இந்த வேளையிலே அல்லேலூயா இல்லை என்று சொல்லிக்க ஏழை ஓட்டும் இந்த வேளையிலே உச்சல் இறங்கின மகிமை ஓ பெந்தகோஸ்தேல இறங்கின மகிமை பெந்தகோஸ்தேல இறங்கின மகிமை எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின மகிமை எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின வல்லமை இப்பொழுது பெற்றுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கினி நிரப்புங்கப்பா எல்லா வியாதிகள் அழியட்டும், எல்லா வெறுமைகள் அழியட்டும், எல்லா பாவங்கள் அழியட்டும், எல்லா வாசங்கள் அழியட்டும். இப்பொழுது வல்லம் மகிமை ஓ ரிமா பவர் ஊற்றிக்கப்பா நிரப்பு. எங்கள் நல்ல கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம். பிரியமானவளை மாணவனை உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றையும் சுகமாய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் சுகமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் உட்காருவோம். நெஞ்சு பாகத்துல ஊசி குத்துவதை போல திடீர்னு வரும், திடீர்னு முதுகுல வரும், திடீர்னு அடி வயிற்றுல வரும். ஊசி குத்துவதை போல திடீர்னு ஒரு வேதனை தேவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். உன் கழுத்து பின்பாக இருக்கிற தடைகளையும் தலைபாகத்தில் இருக்கிற பாரங்களையும் தேவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். உன் ரெண்டு கை பாகத்துல ஏதோ ஒரு பாரத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். கடைச்சல் வேதனைகள் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் முதுகு பாகத்தில் இருக்கிற பின்பாக அந்த நடு முதுகு பாகத்துல அந்த எலும்பு, அந்த நடு எலும்பு பாகத்தில் இருக்கிற வேதனைகளை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். நெஞ்சி வலி, மார்பு வலி எல்லாம் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். எல்லா தடைகளை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். ஓ சரீரம் முழுவதும் அடித்து போட்டதை போல உணர்கிற அந்த தடைகளை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் விரல் பாகத்துல இந்த விரல் பாகத்தில் இருக்க அந்த வேதனைகளை, அந்த வலிகளை தேவன் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறார். சுகப்படுத்துகிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கோ. ஓ ரீமா பவர் எல்லா பிள்ளைகளும் சுகமாக்குற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நம்மளை நேசிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இல்லை என்று மழையில சொல்லுங்க. நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்? தேவ சமூகத்துல நாம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம், தேவ சமூகத்துல இருக்கிறோம்.
அடிக்கடி இந்த வயிற்று பாகத்தில் ஒரு சைடு திடீர்னு வேதனை வரும். தேவன் அந்த நாளில் அதை மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த கை முழுவதும் கடைச்சல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப வலி எடுக்கும். தேவன் அந்த நாளிலே நம்மளை மாற்றி சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம், ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைக்காரர்களும் தேவ சமூகம் அருகில் இருக்கிறபடினால் ஓடி வருவார்களாம். ஒரு யூதனை பிடித்து 10 பேர் உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஓடி வருவார் என்று சொல்லி இன்னைக்கு வேதத்தில் நாம் யார் யார் எப்படியெல்லாம் வரப்போகிறார்கள், என்னென்ன பூமியில் சம்பவிக்க போகிறது, என்னென்ன நடக்க போகிறது, எந்தெந்த ஜனங்கள் ஓடி வருவார்கள், எப்படியெல்லாம் ஓடி வருவார்கள், எதற்காய் ஓடி வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் அந்த நாளிலே நாம் வாசிக்க போகிறோம், அதை படிக்க போகிறோம், அதை தியானிக்க போகிறோம். அதாவது அந்த நாட்களிலே 10 பேர் யூதா வஸ்திரங்களை பிடித்து கொண்டு உங்கள் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி அவருடைய தலைப்பாக இருக்கிறது. நாம் முதலாவது வாசிப்போம் அந்த வசனம். சக்கரியாவில் 8ஆம் அதிகாரத்தில், சக்கரியா 8ஆம் அதிகாரத்தில் சக்கரை எடுத்துட்டீங்களா? 8ஆம் வசனத்தில் 22, 23. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தைகள் தேவன் நமக்கு இந்த நாளில கொடுக்கிறார் என்று சொன்னா, அவர் வருவதற்குள்ள நம்ம முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழைத்தவர்கள் வருவது கஷ்டம், நான் தெரிந்து கொண்டவர்கள் தேவ சமூகத்தில் நெருங்குவது கஷ்டம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு போதித்தோம், அவர்கள் வணங்க கழுத்து உள்ளவர்களாய் மாறினார்கள். அவர்கள் தேவனுக்கு வருகிற தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாய் சென்று பாகாலை வணங்க சென்றார். ஏன்னா சீனாய் மலையிலிருந்து மோசே கட்டளை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது கர்த்தர் சீனாய் மலையிலே சொல்லுகிறார், போ, இந்த ஜனங்களை நாம் எகிப்தில் அழைத்தோம் தானே, இந்த ஜனங்கள் எகிப்தில் நாம் தெரிந்து கொண்டோம் தானே, இந்த ஜனங்களை எகிப்தில் எத்தனை அற்புதங்களை செய்தானே இவர்களை கூட்டிக் கொண்டு வந்தோம், இவர்கள் நம்பவில்லை. மோசே, நீ 40 நாள் என்று சொல்லி நீ வரல என்று சொல்லி நாங்கள் இங்கே எல்லா கழுத்திலையும் கம்மலையும் இருக்க எல்லாவற்றையும் கழுத்தி நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கி நான் வணங்கினோம் என்று சொன்னார். அப்பொழுது மோசே இறங்கி வந்தார். நீங்கள் இப்படி செய்வது என்ன என்று அறியும் பொழுது, இதோ ஆரோன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஆரோன் எங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் சொன்ன நாள் நாங்கள் செய்தோம் என்று சொன்னார். தேவனுக்கு கோபம் ஊண்டது, தேவனுக்கு எரிச்சல் ஊண்டினது. எதற்காக தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அழைத்தார், அவருக்கும் தேவனுக்கு மாத்திரம்தான் சம்பந்தம் இருக்க வேண்டும், அவருக்கும் தேவனுக்கு மாத்திரம்தான் ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும், அவருக்கும் தேவனுக்கு மாத்திரம்தான் ஒரு பிரியமாய் இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது, இடதுபுறம் சாயாமலும் வலதுபுறம் சாயாமலும் நேர்த்தியாய் நடங்கள் என்று சொல்லி. உடனே மோசே அங்கு அழைக்கிறார், சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் கர்த்தர், மோசேயின் கர்த்தர், ஓ, இவருடைய தேவனை வணங்குகிறவர்கள் மாத்திரமே நீங்கள் உண்மையான கடவுளத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். ஆனா ஒரு சிலர் திரும்பினார்கள், ஒரு சிலர்கள் அந்த விக்கிரங்களுக்குள் அடிமைப்பட்டார்கள். உடனே தேவனுடைய கோபம் வந்தது. அழைத்த ஜனங்கள் அவர்களை விட்டுண்டு அங்கு யோசுவா போகிறார், அங்கு ஜனங்கள் போகிறார்கள். 2 பேருக்கும் முட்டி விட்டது. உடனே தேவன் அழைத்த ஜனங்கள் பாகாலுக்கு போகினபடினால், விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டபடினால், தேவனை விட்டு விலகினபடினால் எல்லாவற்றையும் வெட்டி மாண்டு அடிக்கும்படி செய்தார். எல்லாம் மரித்து போனார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஒரு முறை அழைத்தார்னா அந்த அழைப்பை விட்டு அவர் போக மாட்டார், அந்த அழைப்பை விட்டு அவர் போக மாட்டார். அதுதான் தேவன் சொல்லுகிறார், இதோ எல்லா ஜாதிகளும் அந்த நாட்களிலே வாசிங்க, அந்த நாட்களிலே பலத்த ஜனங்களும் வாசிங்க, அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார். பாருங்க, தேவனை சொல்லிட்டார். இந்த பூமியை படைக்கும் போது, மனுஷனை படைக்கும் போது அவர் சொல்லிவிட்டார்,
எல்லா ஜனங்களுக்கும் எல்லா பாஷைக்காரர்களுக்கும் நான் தான் தெய்வம், நான் தான் கர்த்தர், நான் தான் சகலத்தையும் படைத்தவர், எங்கிட்ட தான் பரலோக ராஜ்யம் உண்டு, என்னிடத்துல தான் வர முடியும், என்னை வேற எங்கும் செல்ல முடியாது என்று சொல்லி ஜாதிகளும் ஜனங்களும் கர்த்தரை தேடி ஓடி வருவார்கள். அடுத்தது அந்த நாட்களிலே பல விதமான பாஷைக்காரர்கள். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்களா எப்படியெல்லாம் இருக்கிறோம் அந்த பூமியில பார்க்கிறோம். எப்படியெல்லாம் வித்தியாசமான வழிபாடுகள், வித்தியாசமான செபக்கூடுகள், வித்தியாசமான தேவனுக்கு பிரியமில்லாத வழிபாடுகள். அப்ப தேவனுங்க சொல்லுகிறார், ஒரு யூதனை பிடித்து அந்த நாட்களிலே வாசிங்க, புறஜாதியார்கள் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அருமையா தேவன் சொல்லுகிறார், தேவன் கருத்தாய் சொல்லுகிறார். அவர் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் தவறாவே சொல்ல மாட்டார். அவர் எதை சொல்றாரோ அதை கண்டிப்பா செய்வார். அவர் எதை நினைக்கிறாரோ அதை முடிப்பார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் எவையெல்லாம் திட்டமிடுகிறாரோ அவையெல்லாம் நேர்த்தியாய் அந்த திட்டத்தை நடத்தி முடிப்பார், செய்து முடிப்பார். அதுதான் இங்க வேதம் சொல்ல. எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் ஒரே ஒரு யூதனை பிடித்து என்னை காப்பாற்று, என்னை விடுவி, எனக்கு உங்களுடைய தேவன் மாத்திரம் தான் என்னுடைய தேவன். நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன், எங்கெல்லாம் ஓடினேன், எதோ கண்டேன், எதெல்லாம் பார்த்தேன், எதெல்லாம் நம்பினேன், எதெல்லாம் நான் எனக்குள்ள வைத்து கொண்டேன், எதிலும் பிரயோஜனம் இல்லை, எதிலும் நிம்மதி இல்லை, எதிலும் நிரந்தரம் இல்லை. ஆனா நீ வணங்குகிற தெய்வம் தான், நீ நம்புகிற தெய்வம் தான், நீ சார்ந்திருக்கிற தெய்வம் தான், நீ பற்றி கொண்டிருக்கிற தெய்வம் தான், நீ வேதங்களை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் தான் என்னுடைய தெய்வமாய் மாற நம்மிடத்துல வரேன் என்று சொல்லி அவருடைய உடைகளை பிடித்து கொண்டார். என்னை விட்டுறாத, உங்களுடைய தேவனிடத்துல என்னை அறிவி, என்னிடத்துல போய் சொல்லு, வா என்னை உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி செபிக்கணும், உங்களுடைய சமூகத்தில் எப்படி வரணும், எப்படி கர்த்தரை தேடணும் எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி ஒரு ஊழியரை பிடித்து 10 ஜனங்கள் வந்து கெஞ்சுகிறார்களா, எனக்கு கற்றுக் கொடுங்க, உங்க தெய்வம் தான் என்னுடைய தேவன், உங்க தேவன் தான் மரித்து உயிரோடு எழும்புற தெய்வம், அவரிடத்துல மாத்திரம் தான் நிறைவு உண்டு, அவரிடத்துல மாத்திரம் தான் ஆசீர்வாதம் உண்டு, அவர் நல்ல தெய்வம், அவர் அன்பான தெய்வம், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் சமாதான தேவன், அவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல, யாரை எதிர்க்கிற தேவன் அல்ல, யாரை யுத்தம் செய்கிற தேவன் அல்ல, அவர் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். அந்த தேவனிடத்தில் நாங்கள் வருவோம் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அதை வெளிப்படுத்தல 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 15ல 4ஆம் வசனத்தை வாசி. கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும், கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரில் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து, எல்லா ஜாதிகளும் பாருங்க, எல்லா ஜாதிகளும் அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் ஒருவர் கூட இல்லையா, எல்லா ஜாதிகளும் வாசிங்கம்மா. எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளிரங்கமாயின என்றார்கள். பாருங்க, எல்லாம் தொழுது கொண்ட பிறகு ஆண்டவரே உம்முடைய சத்தியம் வெளிப்பட்டது, உம்முடைய உண்மை வெளிப்பட்டது, உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டது, அதுதான் எங்களுக்குள் உண்மையா இருக்குது என்று சொல்லி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். அதை மீகா 7ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மீகா 7ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்க. மீகா அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். அல்லேலூயா. இந்த மீகாத்துல தேவன் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அந்த நாட்களிலே சிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் எகிப்து நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உம்மிடத்துல திரும்பி உம்மிடத்துல ஓடி வருவார்கள்,
உம்மிடத்துல வருவார்கள். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே பரிசுத்தர், அவரிடத்துல மாத்திரம் தான் மீட்பு உண்டு, அவரிடத்துல மாத்திரம் தான் ரட்சிப்பு உண்டு, அவரிடத்துல தான் எல்லாமே இருக்குது என்று சொல்லி எல்லா தேச நாட்டிலிருந்தும் ஒரு தலைமுறையிலிருந்து மறு தலைமுறை மட்டும் எல்லா இடத்திலிருந்தும் ஜனங்கள் ஓடி வருவார்களாம், ஓடி 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 வருவார்களாம். இன்றைக்கு அப்படிதான் நடந்துட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் வீட்டுக்குள்ள கூட்டம் வைக்கும் போது ஒருத்தர வருவாங்க, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் கர்த்தர் செய்வார். ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வருவாங்க, என்ன அற்புதம், உடனே அற்புதம், உடனே அற்புதம். பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் ஓடுது, சுகமாக்குறார். ஏன் தெரியுமா? பவுலை நோக்கி சொன்னார், நீ சொன்ன ஜனங்களுக்கு சொல்லாத, அறிந்த ஜனங்களுக்கு சொல்லாத, நீ போய் புறஜாதிகளுக்கு, தலைவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் சத்தியங்களை போதி, அங்கு போய் சொல், அங்குதான் அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள், அங்குதான் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அங்கு சத்தியங்களை போதிக்கும் பொழுது அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள் என்று சொல்லி பவுலை தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார், நடத்துகிறார். போ, எல்லாம் போய் சத்தியங்களை சொல், எல்லா இடத்திலும் அறிவி. ஏன்னா காலம் சமீபம், நாட்கள் சமீபம். இனி காலங்கள் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது. இனி நமக்கென்று ஒரு நாட்கள் இல்லை, நமக்கென்று ஒரு காலம் இல்லை, எல்லாம் முடிந்தது. இப்ப தேவனுடைய காலமா இருக்கிறது, தேவனுடைய நாட்களா இருக்கிறது, தேவனுடைய வருகையா இருக்கிறது. அதனால எல்லாமே நல்லா இருக்குது என்று நம்ம நினைக்க கூடாது. திடீரென்று வருவார், சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. என்றைக்கு வருவாரோ, என்றைக்கு அவர் நினைக்கிறாரோ, என்றைக்கு வர திட்டமிட்டுகிறாரோ தெரியாது. விழிப்பாய் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விழிப்பாய் உள்ளவன் காப்பாற்றப்படுவான். எந்த நேரம் கர்த்தரையே சார்ந்திருக்கிறவன் காப்பாற்றப்படுவான், எந்த நேரம் அவரையே சார்ந்திருக்கிறவன் காப்பாற்றப்படுவான். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே இருப்பார். வழி தப்பி போகாத ஆடை போல நம்மளை கண்காணித்துக் கொண்டிருப்பார், நம்மளை பராமரித்துக் கொண்டிருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். என் பிள்ளைகள் கெட்டு போவது சரியல்ல, என் பிள்ளைகள் கெட்டு போவது எனக்கு பிரியமல்ல. என் பிள்ளைகள் ஜீவனோடு இருக்க வேண்டும், அவர் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அவர் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும், அவர் பராமரிப்பாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரை தேடி வருகிற ஜனங்களுக்கு தேவன் அவர் கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது ஏசாயா 55:5 வாசி. அல்லேலூயா. ஏசாயா 55 5 வாசி. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாது இருந்த ஜாதியும் உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லுகிறார். அறியாத ஜாதியையும் அறியாத ஜனங்களை. அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் நிறைய அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனை அறியாத ஜனங்கள் இருக்காங்க. ஏன்? நமக்குள்ளேயே இருக்கிறாங்க, நமக்குள்ளேயே கர்த்தரை அறியாத ஜனங்கள் அறிந்ததை போல, எல்லாம் தெரிந்ததை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சத்தியங்களை போதிக்கிறார். இனி நாம் அறிய வேண்டிய நிறைய இருக்கிறது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, இனி புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டோம், நான் ஞானசாந்தை பெற்றுக்கொண்டோம், நான் ஆவியில நரம்புறேன், நான் ஆவியில துதிக்கிறேன், எனக்கு தரிசனம் இருக்கிறது, எனக்கு வெளிப்பாடு இருக்கிறது, எனக்கு வல்லமை இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த பூமியில மாத்திரம் தான் வாழ முடியும். என்ன சொல்றீங்க? இந்த பூமியில மாத்திரம் வாழ முடியும், பரலோகத்துல போய் வாழ முடியுமா? அப்படி பரலோகத்துக்குள்ள ஒருத்தன் போகணுமா இருந்தால், பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒருவர் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால், அவர் முழுவதும் தன்னை மறந்து இருக்கணும், முழு மாம்சங்களை எடுத்து போட்டு முழுவதும் ஆவிக்குள்ள வளர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பூமியில என் நாமத்தை அறியாத ஜனங்கள் கூட அற்புதங்களை செய்வார்கள். வேதம் சொல்லுதா இல்லைங்களா? என் நாமத்தை யார் வெளிப்படுத்தினாலும், யார் பிரஸ்தாபப்படுத்தினாலும், யார் நாமத்துல பேய ஓட்டினாலும் நடக்கும். இந்த பூமியில எல்லாமே நடக்கும். ஏன்னா அவருடைய நாமத்துக்கு அதிகம் இருக்கு.
பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவன் போக வேண்டுமா இருந்தால், பரலோக ராஜ்யத்துக்குள் நம்ம பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால், முழுக்க 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 நம்ம பரிசுத்தத்துக்குள்ள மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தத்துல மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தத்துல புதிய இருதயமாக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தத்துல தூய்மை உள்ளவர்களாய் இருக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்துல ரத்தத்துல கழுவப்பட்டவர்களாய் இருக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த பூமியில எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். ஆனா ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அற்புதங்கள் ஈஸி, நன்மைகள் ஈஸி, ஆசீர்வாதம் ஈஸி, உயர்வு ஈஸி, மேன்மை ஈஸி, எல்லாவற்றையும் கொடுத்துருவாரு, எல்லாவற்றையும் கொடுத்துருவாரு. ஆனா தேவ ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு எப்படி இருக்கணும் தெரியுமா?